சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் மறுரூப நேரம். உன் வீட்டுல யாரை பார்க்கணும்? உன் வீட்டுல இயேசுவை பார்க்கணும். இதுவரைக்கும் தரித்திரத்தை பார்த்தார்கள், இதுவரைக்கும் கண்ணீரை பார்த்தார்கள், இதுவரைக்கும் வீட்டிலே சண்டையை பார்த்தார்கள், இதுவரைக்கும் வீட்டிலே பிரச்சனையை பார்த்தார்கள். இதுவரைக்கும் சொல்றாங்க அமாவாசையில பிசாசு வர்றான், வீட்டுல பொல்லாதாவி வர்றான். ஆனா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், குத்து விளக்கின் நடுவிலே, குத்து விளக்கின் மத்தியிலே வெண்ணங்கி தரித்தவரை, அழகான ஒரு தெய்வத்தை உன் வீட்டிலே நீ பார்க்க போகிறார். தெய்வத்தை பார்க்க போகிறார்கள். இனி நம் ஊழியத்திலே இயேசுவை பார்க்க போகிறார்கள். இயேசுவின் வல்லமையை பார்க்க போறாங்க. நான் சொல்லும் போதும் கை எறியும். உன் வீட்டில் ஒரு வல்லமை இறங்க போகுது. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நான் அபிஷேகத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். In this wonderful morning I like to talk about the topic on anointing. கடந்த வாரத்திலே அபிஷேகத்தின் வல்லமை குறித்து உங்களுக்கு நான் பேசினேன். The last week I spoke about the power of the anointing. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அந்நிய பாஷை ஜெபத்துடனே நீங்கள் காத்திருங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று. I requested you to sit and speak in tongues and you will see the blessings of anointing. ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தின் அளவிலே அதிகமாய் கொண்டு போக விரும்புகிறார். The Holy Spirit is desiring to bring you to the anointing. உங்கள் ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் அனல் கொண்டு எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that the anointing of the Holy Spirit should increase in you. ஆகையால் நீங்கள் ஆவியிலே நிரம்பிய மனிதனாக இருக்க வேண்டும். So we should always be filled with the anointing of the Holy Spirit. மீண்டும் ஒருமுறை இந்த காலை வேளையிலே நாம் அபிஷேகத்தின் வல்லமையை தொடர போகிறோம். Once again in this wonderful morning we are going to continue about the power of anointing. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதை போல நான் பார்க்கும் போது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படுங்கள். As I have already said, we should always be connected with the Holy Spirit anointing. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எதிலே இருக்கிறது? In which thing the blessings is connected. அவன் ஆவியானவரோடு எவ்வளவு நெருக்கம் வைத்திருக்கிறானோ அவ்வளவு ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். A person who is getting connected with the Holy Spirit has been blessed abundantly. உங்கள் பிரச்சனைக்கு முடிவுக்கு ஒரு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking about the secret of the conclusion of your problem. உங்கள் கண்ணீருடைய முடிவுக்கு நான் ஒரு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking about the secret how your tears is going to be ended. எனக்குள்ளே அபிஷேகங்கள் பெருகும் பொழுது अनेक கேள்விகளுக்கு பதில் வருகிறது. As my anointing is increasing, I will get an answer to my question. கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், last week I told ஏசாயா 61:1, Isaiah 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord is upon me. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me to preach the good news to the poor. இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே என்னை அபிஷேகம் பண்ணினார். Jesus Christ was anointed to preach the tidings to the poor. அபிஷேகம் என்பது Anointing is அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அல்ல. not only to speak in tongues. நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன். I have been anointed. ஆகியால் சர்ச்சிலே நான் அந்நிய பாஷை பேசினேன். So I speak in tongues in the church. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். I have received the anointing. ஆகியால் காலையில நான் நன்றாய் ஆராதித்தேன். So I worshiped well in the morning. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. The Old Testament anointing is completely different from the New Testament anointing. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணும்போது, when the Lord anointed the person in the Old Testament, ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகிக்கவில்லை. He does not anointed every person. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய ஒரு குறிப்பிட்ட நபரை தெரிந்து கொள்ளுகிறார். The Lord selected a particular person for a particular எல்லார் மேலும் அந்த ஆவியானவர் விழவில்லை. The Lord does not anointed everyone. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய அந்த குறிப்பிட்ட நபரை தெரிந்து கொள்ளுகிறார். The Lord chose a particular person for a selected அந்த work. வேலை முடிந்த பின்பதாக After the work
ஆவியானவர் கடந்து சென்று விட்டார். The Holy Spirit went away from that person. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in the New Testament it does not be in the same way. தாகமாயிருக்கிற யாவர் மேலும் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். The Holy Spirit descended upon each and everyone who have a thirst for him. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, Whoever thirst for him, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, whoever ask for him, அவர்களுக்கு ஆவியானவர் தள்ளி வைக்கவில்லை. the Lord does not rejected them. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டது. Holy Spirit was given for a particular person in the Old Testament. அவர்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். He only has to do that particular work. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே But in the New Testament, எல்லார் மேலும் the Lord descended upon each and everyone. மாம்சமான யாவர் மேலும் The Lord descended upon each and all the flesh. என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my என் ஆவியை anointing. ஊற்றுவேன். I will pour out my spirit. இந்த சத்தம் போதாது. This sound is not enough. பழைய ஏற்பாட்டிலே In the Old Testament, ஒரு வேலைக்காக for a particular work, அவருக்கு அபிஷேகம். anointing is needed. புதிய ஏற்பாட்டிலே In the New Testament, வேலையை செய்ய for all the works, ஒருவருக்குள்ளே அபிஷேகம். anointing is given to the person. அது உங்களுக்குள்ளே. That is in you. ஏய் உங்களுக்குள்ளே. That is in you. அது உங்களுக்குள்ளே. That anointing is in அது you. உங்களுக்குள்ளே. That anointing is in அங்கங்க you. பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க கேள்விக்கு பதில் அபிஷேகம். There is a solution for your question, that is the anointing. உங்கள் பிரச்சனைக்கு பதில் அபிஷேகம். There is a solution for your problem, that is the anointing. உங்கள் வியாபாரத்தின் எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது அபிஷேகத்தினாலே. Extend the boundaries of your business, you need the anointing. உங்கள் வாழ்க்கை உயர போகிறது அபிஷேகத்தினாலே. Uplift your life, there is anointing is needed. நமக்கு நடக்காதவைகள் So far, something has not been happening. அபிஷேகத்துக்கு பின்பதாக நடக்க போகிறது. After you receive the anointing abundantly, it is going to be. ஆகையால் தான் நான் சொல்வதுண்டு, That's why I say, என்னை பார்க்க வருகிற வியாபாரிகளிடத்தில் those the businessman who comes to meet me, அந்நிய பாஷை பேசுங்கள். keep on speaking. ஆவியானவரோடு இருங்கள். Be connected with the ஆவியானவரோடு நடவுங்கள். Be walking in the spirit. இந்த ஆவியானவர் The Holy Spirit, உங்களை ஆழத்துக்குள் கொண்டு போகிறார். He will lead you. உங்களை வல்லமைக்குள் கொண்டு போகிறார். He will fill you with his power. அபிஷேகம் என்பது The anointing is, நான் அந்நிய பாஷை பேசி முடித்த பிறகு அதோடு விட்டு விடுவது அல்ல. it is not only speaking in tongues and coming to the conclusion. இது எப்பொழுதும் ஆவியானவரோடு நடப்பது. It is always we are connecting ourselves அபிஷேகம் to the Holy என்பது Spirit. Anointing is, ஒரு ஆள் தத்துவம். it is a person. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை The presence of the Holy Spirit. முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். இது முக்கியமான அர்த்தம். அபிஷேகம் என்பது The anointing is நான் சத்தம் போடுவது மட்டுமல்ல, not only shouting aloud. இயேசுவின் ஆள் தத்துவம். It is the person of Jesus Christ. அவருடைய மகிமை, His glorious presence. அவருடைய மகிமை His glory. எனக்குள் எப்பொழுதும் வாழ்வது. It always inside me. எப்பொழுதும் அவருடைய மகிமைக்குள் நான் வாழ்வது. Always living in the ஆமென் சொல்லிட்டு glorious எழுதுங்க. presence. அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன். Always living in the presence of அவருடைய His glory. வல்லமையில இருக்கிறேன். Always living in the power. அவருடைய மகிமையில இருக்கிறேன். Always living in the glory. இது எப்பொழுது? How we get here? ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டுமல்ல, Not only coming to the church என் in வீட்டில், Sunday என் morning. வீட்டிலே, In my house. என் வீட்டிலே. ஆமென் In சொல்லுங்க. my house. ஆமென் சொல்லுங்க. ஏன் சத்துரு உங்களை தாக்குறான்? Why the Satan attacks you? நான் எப்பொழுதும் ஆவியிலே இல்லை. We are not always in the spirit. எப்பொழுதும் ஆண்டவரோடு இல்லை. We are not always connected with அவருடைய the Lord பிரசன்னம் Jesus Christ. எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது. The presence of Jesus Christ. ஏ is அவருடைய always- வல்லமை என்னோடு இருக்கிறது. The power of Jesus Christ is அவருடைய always- மகிமை என்னோடு இருக்கிறது. His glory and covers me. வாலிப பிள்ளைகள் சத்தமா சொல்லிட்டு All இருங்க. my youth speak loudly. சத்தமா சொல்லிட்டே இருங்க. Speak loudly. உனக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம், The presence of God is in you. உனக்குள்ளே தேவனுடைய ஆள் தத்துவம், The Lord Jesus Christ in you. இது எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்க வேண்டும். This should always be in me. இந்த ஆவியானவர் எப்பொழுதும் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய The வேண்டும். Holy Spirit always should work in me. நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். I went to Bangalore. நான் கேள்வி கேட்பதற்கு நேரம் கொடுப்பது உண்டு. I gave a time to ask questions in the congregation. அநேக மிஷனரிகள் வந்திருந்தார்கள். Many missionaries were present in that church. அநேக தலைவர்கள் வந்திருந்தார்கள். Many leaders, they were present in that ஒரு congregation. ஊழியக்காரர் எழும்பி கேட்டார், One of the servant of God, he stood up and asked me, பாஸ்டர், நீங்கள் இந்த 2 நாளும் காலை மாலை
ஆவி மண்டலங்கள் ஆவிக்குரியவன் என்று பேசுகிறீர்களே. Pastor, you were talking about the spiritual person and the spiritual realm for the 2 days. நான் நல்ல ஆவிக்குரியனை வருவதற்கு எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? How many hours I should spend with the Lord Jesus Christ in prayer and reading the Bible to become a spiritual person? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? How many of you have the same question in your heart? இல்லாததுக்காய் சந்தோஷப்படுகிறேன். I'm happy that you do not have that question. உங்களுக்கு அந்த ஆவிக்குரியனை மாறணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கா? You do not have the thirst to become a spiritual person. நீங்க என்ன சொல்றீங்க? What you say? நாங்க எல்கேஜி பசங்களா? I'm not an LKG kindergarten student. ஏய், நாங்க ஏற்கனவே ஆவியில தான் இருக்கிறோம் பாஸ்டர். Oh, I'm always in the spiritual realm. காபா. கேட்டர் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? He asked me how many hours I should pray. எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்க How வேண்டும்? many hours I should read the Bible. நான் சொன்னேன், I said, ஒரு மனிதன் குறிப்பிட்ட அளவு பைபிள் வாசிப்பதினால் ஆவிக்குரியவனாய் வாழ முடியாது. a particular person could not become a spiritual person till he reads the Bible or he prays. நான் ராத்திரி 6 மணி நேரம் ஜெபிக்கிறேன். I pray 6 hours in the night. அதனால நான் ஆவிக்குரியவனாய் மாற முடியாது. So I could not become a spiritual person. ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டுமானால் If a person should become a spiritual person, 24 மணி நேரமும் 24 hours, ஆவியானுடைய சிந்தனையில இருந்தால் தான் வாழ முடியும். he should be filled with the spirit thoughts. ஆவியானவருடைய எண்ணங்களோடு வாழ வேண்டும். He should be connected with the spiritual அவனுக்கு thoughts. தெரியும் நான் இப்பொழுது தப்பு செய்கிறேன். He should know that I am committing a sin. அவன் மனசாட்சி குத்துது. He should be convicted in his heart. என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive me, Lord. அவன் ஆவிக்குரியவன். He will be a spiritual திடீர்னு person. கோபமாய் பேசுகிறான். Sometimes he talk in anger. ஐயோ பேசி பின்பதாக Oh, after he spoke that anger, ஜெபிக்க முடியல. he could not speak. மனசு குத்துது. Oh, he was convicted. அவன் ஆவிக்குரிய நிலையில இருக்கிறான். He is in the spiritual situation. 6 மணி நேரம் ஜெபிச்சிட்டு After praying for 6 hours, அதுக்கு ஒரு மத்த நேரம் எல்லாம் after the rest of the hours, சண்டை போடுறது இல்ல. fighting. He always keeps on fighting. ஆவியில எப்பொழுதும் இருப்பது. We should always be filled in the spirit. அதுதான் அபிஷேகம். That is the anointing. அதை தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். That how we have to increase in us. அதை தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். That is how we have to grow in the spirit. ஆமென் சொல்லுங்களேன். Say amen. இந்த கூட்டத்துக்கு போனேன். I went to that meeting. அவர் பயங்கரமான அபிஷேகம். Oh, I received a powerful anointing. 4 முறை கீழே விழுந்தேன். Oh, I fell down 4 times. இதுவரைக்கும் நான் கெத்செமனேல கீழே விழுந்ததே இல்ல. In the Gethsemane, I haven't fallen one time. ஒரு முறை கூட விழுந்தல்ல. Not even once. இங்க விழுறவங்களை எழுப்ப வைக்கிறது தான் எங்க ஊழியம். Our ministry is that to raise who has fallen. விழுறவங்களை எழுப்பி நிக்க வைக்கிறது. We are going to raise who have fallen. ஆமென். Amen. பிரியமானவர்களே, My beloved அந்த brother, 4 முறை விழுந்தீங்க உண்மைதான். you have fallen 4 times, it's true. ஆனால் அதுக்கு பிறகு But after that, நீங்க ஆவியானவரோடு நடந்தீங்களா? are you walking in the spirit? ஆவியானவரோடு பேசினீர்களா? Are you speaking with the Holy Spirit? ஆகிய இந்த அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand the anointing. உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆவியானவரோடு நடவுங்க. We have to walk in the spirit in your heart. எப்பொழுதும் ஆவியின் சிந்தனையில இருங்க. Always be in the spiritual mind. தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லுவார். Sometimes when we commit sins, the Holy Spirit will convict us not to do that. இல்லை என்றால் செய்த பிறகு Or else after we committed the sin, மனசாட்சி குத்தும். our heart will be soul will be convicted. ஒரு மனசாட்சி குத்தி கொண்டிருக்கும் கான்சியஸ். உங்க மனசாட்சியில் ஒரு வேதனை வரும். Oh, we'll get an agony in our conscience. அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். Then you understand that the Holy Spirit is moving in you. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். The Holy Spirit is ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். The Holy Spirit is in you. சத்தமாய் சொல்லுங்களே. Say loudly. சத்தமா சொல்லுங்களே. Say loudly. பிசாசு இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். பிசாசு கேட்க விட மாட்டான். The evil spirit will not allow you to listen to this. ஏன் தெரியுமா? Why you know? இந்த அபிஷேகத்தில் தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள் வர போகிறது. Because to this anointing you will feel the presence of my God. இந்த செய்தியில தேவ மகிமை உங்களுக்குள்ள வர போகுது. To this message you will receive the glory in you. அந்த மகிமை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறது. The glory is going to work out in you.
அப்பொழுது தாகோனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும். you will see all the Satan's things will be coming to an end. இந்த அபிஷேகத்தில் எப்பொழுதும் இருங்க. Keep on in the anointing. சரி, உண்மையா எனக்கு அபிஷேகம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? If we have an anointing, how I will be? உண்மையா உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா? Truly you have that anointing. நான் சொன்னேன் அபிஷேகம் என்பது சும்மா வந்து அந்நிய பாஷை பேசி போவது அல்ல. I already said that it is not only speaking in tongues. சபையில நல்ல அந்நிய பாஷை பேசி when I always speaking in tongues. வீட்டுல ஃபுட்பால் விளையாட கூடாது. We should not play football in the house. அர்த்தம் புரியுதா? Can you understand the என் meaning? மனைவி எத்தி உதைச்சேன் பாஸ்டர். I kicked my wife. அதெல்லாம் அபிஷேகத்துக்கு அடையாளம் அல்ல. That is not the symbol or sign of anointing. போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். Last Friday I told ஒருத்தர் நல்ல அந்நிய பாஷை பேசினார். a person he spoke in tongues very well. நல்ல அந்நிய பாஷை பேசினார். He was keep on speaking in tongues. அப்படியே வெளியே பாத்ரூமுக்கு போனாரு. He went to the bathroom. திடீர்னு பார்த்தா Suddenly he saw. முன்னாடி கருப்பு உருவம் இருக்கு. He saw a black figure in front of him. அபிஷேகத்துல In the anointing. ஓடி வந்து எத்தி உதைச்சாரு. He went and kicked that ball. எத்தி உடைச்சொன்ன. He kicked that black figure. இவர் அம்மான்னு விழுந்துட்டாரு. Oh, he screamed and he fall down. எல்லாம் ஓடி வந்து லைட்ட போட்டு பார்த்தா. All the family members came and switched on the light and saw. அவர் பிசாசு எத்தி உதைக்கல. He does not kick the devil. அங்க முன்னாடி ஒரு மரத்தை வெட்டி உதைச்சிட்டாரு. But he kicked out the tree in front of him. ரொம்ப பேருக்கு அபிஷேகம் வந்தா என்ன செய்யறதுன்னு தெரியல. Many of them when they get the anointing they does not know what to do. சொன்னாரு அபிஷேகம் வந்தா நம்ம பக்கத்துல அடிச்சா தான் நல்ல அவனை விட்டு அபிஷேகமா இருக்கணும். One person told when I get an anointing I should beat the person next to me. குறித்துக் கொள்ளுங்க. Note it. அபிஷேகம் என்பது Anointing is லைஃப், வாழ்க்கை. it is living. வாழ்க்கை It is living. அது ஒரு வாழ்வு. To live in the spirit. அபிஷேகம் என்பது Anointing is ஒரு வாழ்க்கை. it is a living. ரெண்டு விதமான அபிஷேகம் கொடுக்கப்பட்டுச்சு. Two kinds of anointing is given for a person. ஒன்று மினிஸ்ட்ரி அனாயிண்டிங், ஊழிய அபிஷேகம். One kind of anointing is ministry anointing. இன்னொன்று லைஃப் அனாயிண்டிங், ஜீவிய அபிஷேகம். The second kind of anointing is life anointing. ஊழிய அபிஷேகம் The ministry anointing is குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை செய்வதற்கு, given to a particular person for a particular ஒரு work. பிசாசை துரத்துவதற்கு ஒரு அபிஷேகம், To cast out the demons we need anointing. வியாதியை சுகமாக்க ஒரு To அபிஷேகம். heal the sickness we need an anointing. ஆனால் லைஃப் அனாயிண்டிங் என்பது, But life anointing is ஜீவி அபிஷேகம் என்பது, but life anointing is நான் 24 மணி நேரமும் for the 24 hours. நான் வாழ்ந்து காட்டுவதற்கு, I should live in anointing. நான் அவருக்காக வாழ்ந்து To காட்டுவதற்கு. live a life for my Lord. எனக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லை. There is nothing hidden in me. என் வியாபாரத்திலே கள்ள விதமான வாழ்க்கை இல்லை. There is nothing evil in my business. என் குடும்பத்திலே ஒரு சமாதானம். There is peace in my family. ஏனென்றால் Why you know? அபிஷேகம் என்பது Anointing is. வாழ்க்கை. It is life. அது வாழ்க்கை. It is life. அது வாழ்க்கை. It is life. புரிகிறதா? Can you understand it? அபிஷேகம் என்பது, The anointing is. நான் ஒருவருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். I will not do anything ஏனென்- evil to any ஏன்னா அது person. எனக்கு ஒரு வாழ்க்கை. Because it is an anointing சொல்லுங்க. is the life. புரியுதா? Can you understand புரியுதா? it? Can you அபிஷேகம் understand என்பது, it? Anointing இங்க is நான் சத்தம் போட்டு போனேன், not only screaming. நான் இங்க கீழே விழுந்தேன். I fell down here. இல்ல இப்ப நான் வீட்டுக்கு போன பிறகு After I went to my என் house. வேலை செய்யற இடத்துல, In my office. என் தொழில் செய்யற இடத்துல In the work where I play, where I Now- do my business. நான் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறேன். I will live a life filled in the presence of my God. ஏன் தேவ பிரசன்னத்தில் வாழ்றேன்? Why I live in the presence of அத Jesus? புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் என்பது என்னன்னு. You understand what is anointing first? அது ஒரு வாழ்க்கை. That is life. அது ஒரு வாழ்க்கை. That is a life. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிந்தது? How many of you will understand so எத்தனை far? பேர் வாழ்ந்து காண்பிக்க போறீங்க? How many are going to live a life of anointing? மற்றவர்களைப் போல் நான் பேச முடியாது. I could not speak like others. மற்றவர்களால் நான் ஏமாற்ற முடியாது. I could not deceive anyone like கைத்து others. காமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருள் The things which does not belongs to you, உங்ககிட்ட இருக்க கூடாது. it should not be with you. அநியாய சண்டை பண்ண கூடாது. We should not fight ஏனென்றால் நான் அபிஷேகம் உள்ளவன். because we are an anointed person. அபிஷேகம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்.
The anointing reveals Jesus Christ in us. அபிஷேகம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். Anointing reveals Christ in you. எவ்வளவு தூரம் புரியுமான்னு தெரியாது. I don't know how far you understand it. அதனால தான் நான் வந்து நிறுத்தி சொல்லுகிறேன். That's why I talk very slowly. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? Can you understand what I talk? புரியுதுன்னா தலையை ஆட்டிட்டு கேளுங்க. If you understand it, just shake your head and listen. நீங்க தலையை ஆட்டலனா, நீங்க தலையை ஆட்டி கேட்கலனா, if you don't shake your head and listen, நான் நினைப்பேன் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு. I think that you cannot understand what I speak. நான் இன்னும் பேசிட்டே இருப்பேன். I will keep on speaking. உங்க பாஸ்டருக்கு பேசவா சொல்ல வேணும்? புரியுதா நான் சொல்றேன்? Can you understand what I speak? புரியுதா? Can you அபிஷேகம் understand? என்பது என்னது? What is anointing? பாஸ்டர் கை வச்சன கீழே விழுந்தேன். It is not when the pastor lays his hand I fall. அது ஒரு அடையாளம். That is one symbol. அது வேண்டாம் சொல், அடையாளம். That is one sign. ஓ அபிஷேகம் Anointing. நான் சுத்தி துதிச்சேன். I will keep on rounding. அது ஒரு அடையாளம். That is a symbol. 4 பேர் ஜெபிக்க போனாங்க. 4 person went to pray. நல்ல அந்நிய பாஷை பேசணும்னு. After they spoke in tongues, 4ல ஒண்ணு காணோம். they could not find one thing. 4 பேர்ல ஒருத்தர் காணோம். In the 4 they could not find one person. எங்கன்னு தேடுறாங்க. They were searching for the அண்ணே Oh brother. நான் மரத்துக்கு மேல இருக்கிறேன். I am on the top of the tree. எனக்கு அபிஷேகம் வந்தா நான் மரம் பிடிச்சு ஏறுவேன். When I get the anointing I will climb up the tree. எனக்கு ஏறத்தான் தெரியும், I இறங்க only தெரியாது. know to climb up the tree. எனக்கு ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது. But I could not get down. நல்லது. அதனால தான் இங்க மரமே இல்ல. That's why here we don't have big trees. அபிஷேகம் என்பது The anointing is உன்னை கர்த்தர் அவருடைய திட்டத்துக்காக பிரித்தெடுத்து வைக்கிறார். The Lord separate you to do his will. அநேக காரியம் அபிஷேகத்தை பத்தி நான் தியானிச்சிருக்கிறேன். Many things I meditated about the தலைப்பு anointing. மாத்திரம் சொல்றேன். I will say only the topic. இந்தியா தேசத்துல In India nation, உன் மூலமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. something is going to happen to உன் you. மூலமா ஏதோ நடக்க போகுது. Something is going to happen to you. அதற்கு உன்னை பிரித்து எடுக்கிறார். For that particular purpose, உன்னை பரிசுத்தமாக்குகிறார். the Lord transforms you. ஒரு சாம் குத்துகிறார். The Lord put a seal upon you. நீ எனக்கு ஆக இதை செய்ய போகிறார். You are appointed to do that particular purpose for me. பேசும்போது அந்த நபர் நீங்களா இருக்கணும். The person should be you. பட்டம் படிப்பு தேவையில்லை. For that you do not need any graduation. நீங்க திக்கி கூட பேசலாம். You can stammer and speak. நீங்க தான் செங்கடலை ரெண்டா பலக்க போறீங்க. You are the one who is going to divide the Red உங்க Sea. மேல இருக்கிற அபிஷேகம், The anointing upon you. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், The anointing upon you. உங்க மேல இருக்கிற அபிஷேகம். The anointing upon you. அப்ப அபிஷேகம் என்பது The anointing is பாஸ்டர் இன்னைக்கு சூப்பர் அபிஷேகம் இருந்துச்சு பாஸ்டர். I have a super anointing. இல்ல No. அபிஷேகம் என்பது Anointing is லைஃப். life. வாழ்ந்து காமிக்கணும். To live a life forever. வாழ்ந்து காமிக்கணும். To live a life forever. மூணாவது அபிஷேகம் என்பது The third kind of கிறிஸ்துவை anointing. பிரதிபலிப்பது. To reveal Christ in you. கிறிஸ்துவை பிரதிபலிப்பது. To reveal Christ in you. ஆவியார் உங்களுக்குள் வந்த பிறகு When the Spirit of God descends upon you. ரோமர் புத்தகம் திருப்பிக் கொள்வோம். We can turn to the book of Romans. ரோமர் புத்தகத்துல In the book of Romans, திருப்பிக் கொள்வோமாக 8ஆம் அதிகாரம். chapter 8. 8ஆம் அதிகாரம் Chapter 8. 29ஆம் வசனம் வாசிங்க. 29 வாசிங்க. We can read the தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராரவாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு? சொல்லுங்க. For he foreknew, he also predestined to be conformed to the image of his son. இயேசுவின் சாயலுக்கு என்னை ஒப்பாய் மாற்றுகிறார். The Lord wanted to change us to the image of his son. அபிஷேகம் என்பது Anointing is நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன். to become the image of his son. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே Romans chapter 8. ஆவியான எனக்குள்ளே வந்து When the Spirit descends upon me, அபிஷேக ஆவியான எனக்குள்ளே வந்து the anointing comes upon me. என்னை யாரை போல மாற்றுகிறார்?
to whom he changes me கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக to the மாற்றுகிறார். image of his son, கிறிஸ்துவை போல என்னை மாற்றுகிறார். to the image like Jesus இந்த Christ. அபிஷேகம் வேண்டுமா? If we need that anointing, நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். we should be changed to the image of நான் Jesus கிறிஸ்துவை Christ. போல மாற வேண்டும். We have to be transformed to the இப்ப நான் image of பேசிருக்கும் போது Christ. நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா When you say அது amen, ஒரு ஜெபம், that is a prayer. அது ஒரு ஜெபம், That is a prayer. அது ஒரு ஜெபம். That is a prayer. ஆண்டவரே Jesus, என்னை மாற்றுவீராக. transform my life. உண்மை இது ஒரு நாள்ல நடக்காது. This has not happened as very particular day. ஒரே நாள்ல நடக்காது. It has not happened in one day. நாளுக்கு நாள், Today to day. நாளுக்கு நாள். Day to day. ஆமென் சொல்லுங்க. நாளுக்கு நாள். Day to day. நீங்க யாரோட இருக்கிறீங்க? ஆவியானவரோடு. You are going with Jesus Christ. ஆவியானவரோடு. You are walking in the Spirit. ஆவியானவரோடு. You are walking in the Spirit. இப்படி ஆவியானவர் நடக்க நடக்க When you walk in the Spirit day to நீங்க day, குமாரனுக்கு ஒப்பாக மாறுறீங்க. you will become the image of அவருடைய Christ. சாயலுக்கு ஒப்பாக மாறுறீங்க. You will become the image of Christ. அதுதான் அபிஷேகம். That is the anointing. அதுதான் அபிஷேகம். That is the வாய் anointing. திறந்து கேளுங்க. Listen carefully. நான் ஆவியானவரோடு நடக்க நடக்க, When I walk with the Spirit day to day, ஆவியானவரோடு பேச பேச when I speak with the Spirit நான் day to யாரை day, பிரதிபலிக்க போகிறேன்? whom I do, ஏய் கிறிஸ்துவை, I கிறிஸ்துவை. reveal Jesus Christ in me. கிறிஸ்து எங்கேயும் தோக்கவில்லை. கிறிஸ்து எங்கேயும் தோத்து போகவில்லை. Jesus does not get defeated anywhere. எங்கேயும் அவர் தோத்து He போகவில்லை. does not get defeated anywhere. நானும் தோத்து போக I மாட்டேன். will not get defeated நீங்களும் தோத்து anywhere. போக மாட்டீங்க. You will not get defeated உங்களில் anywhere. யாரை பார்க்கிறார்கள்? To you whom they see. உங்களில் யாரை பார்க்கிறார்கள்? To you whom they see. உங்களில் யாரை பார்க்கிறார்கள்? To you whom they see. அபிஷேகம் என்பது என்ன? What is anointing? ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறார். Spirit of God comes in me. என்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். Transform me to the image of என் God. பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம் வருது. There is a transformation in my life. என் மகளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. There is a transformation in my daughter's life. என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வருது. There is a transformation in my children's life. பெங்களூர் ஒரு சகோதரன் வந்து சொன்னார், In Bangalore, one brother came and told me, ஆவிக்குரியவன் என்கிற செய்தியை கேட்ட உடனே after listening to the topic of the spiritual person, என்னால ஜெபிக்காம இருக்க முடியல. I could not stop praying. என்னால பைபிள் வாசிக்காம இருக்க முடியல. I could not stop reading the Bible. ஆவியான எனக்குள்ள வந்த உடனே After the Spirit of the Lord came கிறிஸ்துவை upon போல me, என்னை மாற்றுகிறார். there is a transformation in my life. கிறிஸ்துவுக்கு ஒப்பாக என்னை மாற்றுகிறார். The Lord changes me to the image of God. அதுதான் என்னுடைய வாஞ்சை. That is my thirst. இந்த சபை This church இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். should show the image of God. இயேசுவை என்னில் பார்க்க வேண்டும். The people should see Jesus in me. அதுதான் அபிஷேகம். That is the anointing. அதுதான் அபிஷேகம். That is the anointing. அதுதான் That அபிஷேகம். is the anointing. இயேசு இல்லாததை இருக்கிறதை போல் அழைத்தார். The Lord shows things. 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷருக்கு The கொடுத்தார். Lord multiplies the 5 bread and loaves to 5,000 people. நானும் நீங்களும் தோத்து போக மாட்டோம். We will not be defeated any time and எங்க any வீட்டுல moment. குறை இருக்காது. There is nothing lacks in my heart. நான் இயேசுவை போல பேசுவேன். I will speak like Jesus. நான் இயேசுவை போல நடப்பேன். I will walk like Jesus. காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்வேன். I will see at the breeze and I will say, you do not tremor now. ஏனென்றால் நான் யாரை போல இருக்கிறேன்? Because whom ஆவியானவர் என்னை இயேசுவை போல மாற்றுகிறார். because the Spirit of God transforms me like Jesus Christ. புரியுதா அபிஷேகம் என்னதுன்னு? புரியுதா? Can you understand what is anointing? இவள் நாள் என்ன நினைச்சீங்க? So far, what do you thought about anointing? அபிஷேகம் சும்மா துள்ளிட்டு போறது. Anointing is just skipping and going. இயேசுவை போல To be like Jesus. காற்றையும் கடலையும் பார்த்து, I look at the காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாய் இரு என்று சொல்ல போகிறேன். I commanded the tempest to be silent. ஏனென்றால் Why you know? எனக்குள்ளே அபிஷேகம். Because the anointing is in me. அவரை போல, Like him. அவரை போல, Like him. அவரை போல, Like Jesus. இயேசுவை போல, Like Jesus. இயேசுவை போல. Like transforming like அப்படிப்பட்ட ஒரு Jesus. அபிஷேகம் எனக்கு வேண்டும். Whoever wants an anointing 2 like கைகளை me, தலைக்கு மேல் உயர்த்தி கேளுங்க. can you lift up your hands? விளையாட்டா Both your இருக்கு, hands. விளையாட்டா இருக்காதீங்க. It is not the time to play. உங்க காது கேட்க சத்தமா சொல்லுங்க. Listen. and உங்க shout காது கேட்கிறதுக்கு சத்தமா சொல்லுங்க. till your ears shout loudly. சத்தமாய் சொல்லுங்க. Shout loudly. ஆவியானவரே, Holy என்னை Spirit. கிறிஸ்துவை போல மாற்றும். Change me like Jesus. வாலிப பிள்ளைகள் தலைக்கு மேல கைகளை உயர்த்தி All the youth lift up your hands.
ஆவியானவரே Holy Spirit, என்னை கிறிஸ்துவை போல மாற்று, transform my life like கிறிஸ்துவை Jesus. போல மாற்று. Transform my life like Jesus. ஆமென். Amen. சரி, Okay, இன்னும் அபிஷேகத்தை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறோம். I'm keep on speaking about the anointing. இன்னும் நம்ம வன்னுக்கு வரலையே. I did not come to the first point. அபிஷேகம் Anointing is கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். to show Jesus in me. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. It is not the external appearance. எனக்கிட்ட வெள்ளி இல்லை, பொன்னு இல்லை. I do not have silver or gold. என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். I give what I have. அபிஷேகம் என்பது, Anointing is, அபிஷேகம் என்பது anointing is அடுத்தது கர்த்தருடைய வல்லமையை பிரதிபலிக்கும். to reveal the power of Jesus. அபிஷேகம் என்பது Anointing is, வாழ்க்கை என்று சொன்னேன். I told it is life. அடுத்தது அபிஷேகம் என்பது The second anointing is கர்த்தருடைய வல்லமையை பிரதிபலிக்கும். to reveal the power of Jesus. அவருடைய வல்லமையை பிரதிபலிக்கும். To reveal the power of Jesus. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அது வெளியே வரப்போகிறது. To manifest the power of Jesus in you. வியாதியை சுகமாக்குற To வல்லமை, heal the sickness. பிசாசை துரத்துகிற வல்லமை. Cast out the demons. பிரியமானவர்களே, My beloved children. கடந்த வாரம் சொன்னோம், அபிஷேகம் என்பது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். Last week I told that the anointing is to preach the tidings to the poor. அபிஷேகம் எனக்குள்ள இருந்தால் When I get the anointing, நான் ஆத்துமாதாயம் பண்ணுவேன். I will win the souls. நான் ஆத்துமாதாயம் I will பண்ணுவேன். win the souls. அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறேன். I will save many souls. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் Through my anointing, சும்மா இருக்க விடாது. it does not make me சும்மா to இருக்க be விடாது. quiet. It does not make me to be quiet. சொல்லுங்களே ஆமென் என்று. Say amen. எனக்குள்ள இருக்கிற The அபிஷேகம் anointing in me, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கூப்பிடும். it will bring the perishing souls. உங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். To you many souls is going to be உங்கள் saved. மூலமாய் ஜனங்கள் வர போகிறார்கள். To you many people is going to be இந்த saved. உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? In this world, what is the greatest blessing? You know? ஆத்துமாதாயம் பண்ணுவது. To win souls. ஆத்துமாதாயம் பண்ணுவது. The perishing souls. முதலாவது வாலிபரை பார்த்து கேட்கிறேன், First of all, I ask my beloved youth, நீங்க எத்தனை பேரை சர்ச்சுக்கு கூட்டி வந்தீங்க? how many people you have brought to the church? எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க? How many times you have been anointed by அபிஷேகம் God? என்பது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. Anointing is to preach the tidings ஜெபம் to the பண்ணிட்டே poor. கேளுங்களேன், ஜெபம் பண்ணிட்டே கேளுங்களேன், Listen, keep on praying and listen to the word. ஜெபம் பண்ணிட்டே கேளுங்க. Listen and ஏன் தெரியுமா? why you know? பாதாளம் மூடப்பட வேண்டும், The hell is going to be shut up. பரலோகம் நிரப்பப்பட வேண்டும். The heaven is going to be filled with எனக்குள்ள souls. இருக்கிற அபிஷேகம் Why the anointing is என் given? பக்கத்து வீட்டை ரட்சிக்கணும், To save my neighbor. பக்கத்து வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். To do a miracle to my neighbor. சத்தமாய் சொல்லுங்களேன். Shout loudly. நீங்க எந்த ஆட்டோல ஏறுறீங்களோ, எந்த ஆட்டோல ஏறுறீங்க, In whichever auto you get, யாரை நீங்க பாக்குறீங்க, whoever you see, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்குமானால், when you get an anointing in you, கர்த்தருடைய ஆவியான இருப்பாரானால், the Spirit of the Lord is upon தரித்திரருக்கு you. சுவிசேஷம் அறிவிப்பீங்க, You will preach them good news. இயேசுவை அறிவிப்பீங்க. You will preach Jesus. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுறேன், I prophesy இந்த now. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் When the anointing is in you, அநேகர் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படுவார்கள். many perishing அநேகர் souls உங்கள் will மூலமாய் be saved ரட்சிக்கப்படுவார்கள். in you. Many perishing souls நீங்க will தனியா be சபைக்கு saved வர in you. மாட்டீங்க. You will not come along to the உங்க church. தெருவுல இருந்து ஒரு 5 பேர் வர போறாங்க. You are going to bring your seed to the சத்தமா church. உங்க தெருவுல 10 பேர் வர போறாங்க. 10 souls is going from. ஏனென்றால் Why you know? அபிஷேகம், Because of the anointing. அபிஷேகம், Because of the தரித்திரருக்கு anointing. சுவிசேஷம் அறிவிக்கிற அபிஷேகம். It will preach the good news to the poor. போன வாரம் சொன்னேன், Last week I said, அப்போஸ்தலர் 10:38 Acts chapter 10 verse. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus of Nazareth அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவித்தார். to deliver all the people from the clutches of the devil. எல்லாரும் சத்தமாய் வாசிப்போம் இன்னொரு முறை. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அபிஷேகம் வரும் பொழுது when we get the anointing, பிசாசின் ராஜ்யங்கள் நொறுக்கப்படுகிறது. the kingdom of Satan has been destroyed. இன்று காலையில நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? What I said this morning, நான் அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு கூட்டத்துக்கு வரவில்லை. I did not come to receive the anointing for a நான் particular. எப்பொழுதும் அபிஷேகத்திலே வாழ்கிறேன். I always live in anointing. எப்பொழுது கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன். Always I reveal Jesus. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இருக்குமானால் When I get an anointing, this kind of anointing, பிசாசின் வல்லமைகள் நொறுக்கப்படுகிறது. the kingdom of Satan has been destroyed. உன் மூலமாய் பிசாசு ஓட வேண்டும். உங்க மூலமா பிசாசு ஓட வேண்டும். To you the Satan is going to flee. உங்க மூலமாய் பொல்லாத ஆவி அலக்களிக்கப்பட To வேண்டும். you the Satan is going to be cast நீங்க down. ஆமென் சொல்ல 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 நீங்க ஆமென் சொல்ல சொல்ல When you say amen repeatedly, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கும். anointing is going to be descended உங்க upon வீட்டில you. கிரியை செய்கிற ஆவிகள், The Satan, the evil spirit creating in your family, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் Satan who comes against your family, நொறுக்கப்படும். it is going to be destroyed. நொறுக்கப்படும். It is going to be இயேசு destroyed. சொன்னார், Jesus said, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. if I cast out demons by the spirit of God, the kingdom of God has come upon you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. The kingdom of God has come upon you. நன்றாய் கவனிங்க. Listen, அபிஷேகத்தில் carefully. எப்பொழுதும் இருங்க. Anointing is, அபிஷேகத்தில் எப்பொழுதும் இருங்க. be in the anointing always. எப்பொழுதும் அபிஷேகத்தில் வாழுங்க. Live in the anointing always. ஏன் தெரியுமா? Why you know? பிசாசின் ராஜ்யங்களை அதமாக்க போகிறாய். To destroy the kingdom of நான் Satan. தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே I have been filled with the spirit தேவனுடைய of God. ஆவியினாலே By the spirit of God. ஆவியானவராலே Through the spirit of God. ஆவியானவராலே Through the spirit of God. தரித்திர ராஜ்யத்தை உடைக்க போகிறேன். We are going to destroy the kingdom of Satan. எனக்கு சொந்தமானதை Whichever பிசாசு belongs எடுக்க to me, முடியாது. the Satan cannot பிசாசு touch it. தொட முடியாது. The Satan cannot be எனக்கு sick. வியாதி தர முடியாது. The Satan cannot give sickness for me. கட்டிகள் கரைய போகிறது. All the tumors is going to be சத்துருக்கள் destroyed. அதமாக்கப்பட போகிறது. Satan is going to tremble. ஏனென்றால் Why you know? எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. Because the anointing in me. இது சாதாரண அபிஷேகம் அல்ல. It is not an ordinary அவருடைய anointing. ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அபிஷேகம். It is an anointing which established the kingdom of சத்தமாய் God. சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். Say loudly. ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அபிஷேகம். It is an anointing establishing the kingdom of அவருடைய God. ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அபிஷேகம். It is an anointing establishing நான் the கூட்டம் kingdom முடிந்த of God. பின்பதாய் ஜெபிக்க போவதில்லை. I'm not going to pray after the meeting. இப்பொழுதே வாய் திறந்து கேளுங்க. In this wonderful moment, எந்தெந்த பொல்லாத ராஜ்யம் இருக்கிறதோ wherever you see the kingdom of Satan, அந்த ராஜ்யத்தை உடைக்க போகிறேன். we are going to break that. ஏனென்றால் Why you know? எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. I have a special anointing. நன்றாய் கேளுங்க. Listen carefully. கிறிஸ்தவன் தரித்திரமா இருக்க கூடாது. No one should be under the bondage of poverty. கிறிஸ்தவனுடைய குடும்பங்கள் பிரிய கூடாது. No family should be divided. ஏன் அவன் பிரிந்து போகிறான்? ஏன் அவன் பிரிந்து போகிறான்? Why we are getting divided? கேக்குறீங்களா? Listen. கேக்குறீங்களா? Are you listening? ஏன் பிரிந்து போகிறான்? Why we are getting அபிஷேகம் divided? இல்லை. Because we do not have the அவன் anointing. ஆவியானவர் நடக்கவில்லை. He does not walk in உங்க spirit. வீட்டிலுக்கு ஒரு குண்டூசி கூட ஒரு பின் கூட Even a drop of pain. பிசாசு தொட முடியாது. The Satan cannot பிசாசு touch it. தொட முடியாது. The Satan has no பிசாசு right to தொட touch முடியாது. it. The Satan has no right to touch it. அதுக்கு பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும்னு அவசியம் இல்ல. For that there is no necessity to for the pastor to come and pray in your house. பாஸ்டர் வீட்டுக்கு வரணும் அவசியம் இல்ல. There is no necessity for the pastor to come and pray in your house. ஆவியானவர் Be filled with ஆவியானவர். the anointing. ஆவியானவர் The spirit of God. ஆவியானவர் The spirit of the Holy Ghost. எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். The spirit of the Holy Ghost. எப்பொழுதும் is என்னோடு always இருக்கிறார். in you. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் The anointing of the Holy என் மேல் Spirit இருக்கிறார். is upon me. என் மேல் இருக்கிறார். Is upon me. கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்த போகிறேன். கிறிஸ்துவை வெளிப்படுத்த I போகிறேன். am going to reveal the image of God in கிறிஸ்துவை me. வெளிப்படுத்த போகிறேன். I am going to reveal Christ in me. I am going to reveal the image of Christ in me. கிறிஸ்துவை எனக்குள்ள வெளிப்படுத்த போகிறேன். I am going to reveal the image of Christ. நான் அவரை வெளிப்படுத்த When I reveal in him. கிறிஸ்து என்றால் என்ன தெரியுமா? You know what is Christ? கிறிஸ்து என்றால் என்ன தெரியுமா? You know what is the meaning of
பேசுங்க Christ? அந்நிய கிறிஸ்தன் என்ன தெரியுமா? You know what is the meaning of Christ? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It is the one who is anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It is the one who is anointed. உனக்குள்ள இருப்பது யாரு தெரியுமா? You know who is in you? தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவர். The one who established the kingdom உங்க of God. வியாபாரம் தோக்க முடியாது. There is no defeat in your business. உங்க வியாபாரம் தோத்து போக முடியாது. There is no failure in your நான் business. தேவனுடைய ஆவியினாலே, When I am filled with the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே I am being filled with the பிசாசை Spirit of God. துரத்துகிறபடியால் If I cast out தேவனுடைய demons, ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. if I cast out demons by the Spirit of God, பேசுங்க. the kingdom of God is பேசுங்க. upon you. பேசுங்க, Keep on speaking. பேசுங்க பிரதர், Keep on speaking. பேசுங்க பிரதர். Keep on speaking. இது நான் சொல்லி வரக்கூடாது, It does not come when I say that. நான் சொல்லி வரக்கூடாது. This does not come when I keep on உங்க saying. உள்ளத்திலிருந்து வர வேண்டும். It should come out அது of உங்க your உள்ளத்திலிருந்து heart. வரணும். It should come from the இது உங்க bottom of உள்ளத்திலிருந்து your வரணும். heart. It should come பிரியமானவர்களே, from the bottom of your heart. உங்களையும் ஆவியானவரை பிரிக்க கூடாது. No one should separate you and the உங்களை Spirit of ஆவியானவரை God. பிரிக்க கூடாது. No one should separate you from the Spirit ஒரு of God. ஊழியக்காரர் சொன்னாரு, A wonderful minister of God said நான் this. எதை வேணாலும் இழப்பேன், Whatever I may ஆனா lose, ஆவியானவரை இழக்க but மாட்டேன். I will not lose my spirit. அந்த ஆவியான எனக்குள்ளே That Holy Spirit is ராஜ்யங்களை ஸ்தாபிக்க வைக்க He will போகிறார். establish the kingdom. ராஜ்யங்களை ஸ்தாபிக்க வைக்க He will போகிறார். establish the kingdom. நான் உங்களை பார்த்து சொல்றேம்மா, I see and இப்ப மட்டும் இல்ல, not only now, வீட்டில் அபிஷேகம், in your house anointing கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க, that will reveal Christ கிறிஸ்துவை in you. வெளிப்படுத்துங்க. Reveal Christ in you. அபிஷேகம், Anointing. அபிஷேகம், Anointing. அபிஷேகம். Anointing. ஆவியானவர் அநேகரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit of God is transforming அநேகரை many of மாற்றிக் your life. கொண்டிருக்கிறார். The Holy Spirit of God is அநேகரை மாற்றிக் transforming கொண்டிருக்கிறார். many of you. உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கும் போது If the people is looking to you, Jesus Christ, அவங்க தரித்திரத்தை பார்க்க கூடாது. they should not see poverty. அவங்க தரித்திரத்தை பார்க்க They should கூடாது. not poverty in your life. கிறிஸ்து வல்லமை உள்ளவர், Jesus Christ is powerful. கிறிஸ்து மகிமை உள்ளவர். Jesus Christ is glorious. தம்பி, நீ யாரா இருக்கலாம், My brother, who you are. கூட்டத்துல கடைசியா இருக்கலாம், You may be the last. கடைசியில உட்கார்ந்து இருக்கிறதுனால நீ அபிஷேகத்தில் குறைந்தவன் அல்ல. You may not be person who are sitting at the last, do not be very less in the anointing. அதனால ஆண்டவர் உங்களை கைவிட போவதும் இல்லை. For that the Lord is not going to நீங்க அந்நிய forsake பாஷை you. பேசிட்டே இருங்களேன். Keep on speaking in tongues. இதுவரைக்கும் உங்க வியாபாரத்தில் இருந்த தரித்திரத்தின் வல்லமை உடைந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். The Lord is going to break all the bondages in your business. உங்க And பண He's going to பண establish கஷ்டம் your இருக்க business. கூடாது, பண கஷ்டம் இருக்க கூடாது. You should not lack anything. நான் in your ஏன் திரும்ப money. திரும்ப பேசுறேன்? Why I keep on speaking? கிட்டத்தட்ட 14 நாட்கள் For the past 14 days. இதே வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசிட்டு இருக்கிறார். For the past 14 days, the Holy Spirit of God is speaking with me the same thing. போன வாரம் சொன்னதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். Past week I said the same thing, ஏன்னா இன்னும் அநேகருக்குள் மாற்றம் வரவில்லை. because I could not see transformation. கர்த்தர் till now. மாற்றத்தை தரப்போகிறார். The Lord is going to show கர்த்தர் மாற்றத்தை transformation. The தரப்போகிறார். Lord is give transformation. அபிஷேகம் என்பது Anointing is அற்புதங்களை கொண்டு வரும். to bring out miracles. in சொல்லுங்க, your life. அற்புதங்களை கொண்டு வரும். To bring out miracles. in சொல்லுங்க, your life. அற்புதங்களை கொண்டு வரும். It will bring miracles in அப்படி your நம்ம life. அபிஷேகம் சொல்றோமே, Why we say anointing and anointing? ஆனா அற்புதம் இல்லையே. But why there is no miracle? அற்புதங்கள் கொண்டு வர வேண்டும். It will bring miracles. இன்னைக்கு in your life. தீர்மானம் பண்ணுங்க, Today you take a நான் decision. அபிஷேகத்தின் ஆழத்துக்குள் போக I போகிறேன். am going to go deeper and deeper. உங்க into பண the ஆசீர்வாதம் வேணும்னா If you want and blessing நான் in your தீர்க்கதரிசனமா business, சொல்றேன். I am prophesying. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன, யாருக்கு ஞாபகம் இருக்கு? I don't know how many of you all can remember. Before 1 month I said one word. ஜூன் மாதத்துல, In the month of June. ஜூன் மாதத்துல In the month of June. அநேகருடைய சம்பளங்கள் உயரும். You going to see an increment in your. யாருக்கு ஞாபகம் இருக்கு? How many of you all can ஒரு 2 remember மாதம் that? கர்த்தர் பேசினாரு. Before 2 months the Lord spoke to அப்ப me. 2-3 வாலிபர் ஓடி வந்து கேட்டாங்க, That time 2-3 youths came and ஏப்ரல் மே விட்டுட்டு ஜூன் மாசம்னு சொல்றீங்களே பாஸ்டர். why pastor you left of April and May and you are telling about the month of June? நான் உனக்கு பணம் தர போறேன். It is not I who is going to give the money to you. சொன்னவர் ஜூன் மாசம் தரேன் சொல்றாரு. It is Jesus who said that he is going to give it. நல்ல கை தட்டுங்க, Give a big hand to my Lord Jesus. நல்ல கை தட்டுங்க. Give a big hand. அவர் என்ன சொல்றாரு? What he said. உன் அபிஷேகம் பெருக வேண்டும். Your anointing should உங்க increase. அபிஷேகம் பெருகணும். Your anointing should increase. ஏசாயா 45:1, Isaiah 45:1. ஏசாயா 45:1,
1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி இல்லைங்க, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing you. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். Jesus is anointing நான் you. திரும்ப பேசுகிறேன். Repeatedly I am telling. உங்க அபிஷேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Increase your anointing. உங்க அபிஷேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Multiply your anointing. ஒருவேளை போன வாரம் செய்தி கேட்ட பிறகு, போன வாரம் செய்திக்கு பிறகு After listening to the last week message, அந்த அபிஷேகத்தை வளர்க்காமல் இருந்திருக்கலாம். you would not increase the anointing. ஜெபத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். You would have failed to come to the தம்பி, உன் prayer. அபிஷேகத்தை வளர்த்துக்கொள். Brother, please increase the anointing. அம்மா, உங்க அபிஷேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. My beloved mothers, please increase the கொஞ்சம் anointing. சத்தமா சொல்லுங்களேன். Say loudly. ஒரு உங்க பிரச்சனைக்கு முடிவு, Solution for your problem உங்க is. பிரச்சனைக்கு முடிவு The solution for the problem அபிஷேகம். is anointing. வாழுங்க தங்கச்சி, அபிஷேகத்துல வாழுங்க. Live in the anointing. தம்பி, அபிஷேகத்துல வாழுங்க. Brother, live in the anointing. அபிஷேகம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். The anointing reveals Christ. கிறிஸ்துவை image in you. பிரதிபலிக்கும். The anointing reveals Christ. எத்தனை பேருக்கு image in புரிகிறது? you. How many of you can எத்தனை பேருக்கு understand புரிகிறது? it? How many of you யாரை can போல வார understand it? போறீங்க? Like whom you are going அந்த to live. அபிஷேகம் வரும் பொழுது, When you get the anointing. அப்படிப்பட்ட அபிஷேகம் வரும் பொழுது When you get that kind of anointing. கோரேசின் கையை பிடித்து The Lord uphold the hand of Cyrus. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஜாதிகளை He கீழ்ப்படுத்தி subdue the nation. தேசங்களை கீழ்ப்படுத்தி He will subdue the nation. அடுத்தது ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் To loose the armor of kings. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து He upholded the right hand of the Cyrus. அவனுக்கு சொல்லுகிறதாவது அவனுக்கு சொல்லுகிறதாவது He says to him, நான் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before you and make all the crooked paths உனக்கு- into straight. உனக்கு முன்பதாக போவேன். I will go before you. யாருக்கு முன்பதாக போவார்? He will go in front of கொஞ்சம் சத்தமா you. பேசுங்களேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். And you speak loudly. உங்க ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? Where is your blessing? உங்க கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? Where is the answer for your question? உங்க பிரச்சனைக்கு பதில் எங்க இருக்கு? Where is the solution for your அந்த problem? சபை இந்த சபையில் அல்ல. Not this church, that church. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், It is the anointing in you. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் It is the anointing in you. கோணலானவைகளை சபையாக்கும். It will make all the crooked paths இருப்பு straight. தாழ்பார்களை முறியடிக்கும். It will break all the gates of bronze. வெண்கல கதவுகளை உடைக்கும். It will break all the bars of உங்க fire. அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. It is not an ordinary வெண்கல anointing. கதவுகளை உடைக்க போகிறது. It will break the gates of bronze. இருப்பு தாழ்பார்களை முறியடிக்க போகிறது. It will cut into pieces the bars of fire. அதனால தான் சொல்றேன், That's why I say, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, not only on Sunday, நீங்க எப்பொழுதும் அபிஷேகத்தில் இருங்க. always be in எப்பொழுதும் anointing. சர்ச்சுக்கு வாங்க. Keep on coming to the church. ஏனென்றால் Why you know? உடைக்க முடியாத இருப்பு தாழ்பார்களை உடைக்க போகிறது. The anointing is going to cut all the bars of bronze. உடைத்து It breaks it. உடைத்து Breaks it. சத்தமிடுங்க. It breaks it. ஏதோ ஒரு இருப்பு தாழ்பார் உடைய போகுது. Some gates of bronze is going to be broken எங்க now. இருந்து பணம் வரலையோ அங்க இருந்து பணம் வர போகுது. Whatever money has not come so far, it is going to come. எங்க இருந்து வராது அங்க இருந்து தர போகிறா. From where it does not come, you are going to receive it. வெண்கல கதவை உடைக்க போகிறா. Going to break the bronze gates of வெண்கல bronze. கதவை உடைக்க போகிறா. It is, the anointing is going to break all the gates of எதை bronze. எப்பொழுது? When? அபிஷேகம் Anointing. அபிஷேகம். Anointing. கிறிஸ்துவை போல இருக்கிறேன். கிறிஸ்துவை போல இருக்கிறேன். Like Jesus. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன். When I reveal the image of Christ in ஆவியானவர் me, எனக்குள்ளே இருக்கிறார். the anointing of Jesus in me, ஆவியானவர் எனக்குள்ளே the இருக்கிறார். anointing of Holy Spirit is in me. எப்பொழுது இருக்கிறார்? When he is in me, எப்பொழுதும் always. எப்பொழுதும் Always. எப்பொழுதும் Always. எப்பொழுதும் Always. கிறிஸ்துவை போல Like Jesus. கிறிஸ்துவை போல Image of Jesus. என்னை மாற்றுகிறார். It transforms me like அபிஷேகம் image of Jesus. பண்ணப்பட்ட கோரேசை கையை பிடிக்கிறார். The Lord opposed the hand of the anointing person of Cyrus. இப்போ உங்க கையை பிடிக்கிறாரு. The Lord is உங்க upholding கையை your hand. பிடிக்கிறாரு. Brother, the Lord is upholding your hand. உண்மையா கேக்குறீங்களா?
Are you listening really? உண்மையா கேக்குறீங்களா? Are you listening really? வெண்கல கதவை உடைத்து He is going to break the gates of bronze. இருப்பு தாழ்பாறை முறியடித்து He is going to cut into pieces the bars of fire. பொக்கிஷங்களை தர போறாரா? He is going to give the treasures in your hand. பொக்கிஷங்களை தர போறாரா? He is going to give the பொக்கிஷங்களை தர போறாரா? He is going to give the அவர் treasures சொத்துக்களை of தர darkness. போறாரா? He is going to give the treasures of darkness in your hand. பணம் வேணுமா? If you need money, பணம் வேணுமா? you need money. அந்நிய பாஷை பேசுங்க. Speak on. ஆவியில நிரம்புங்க. Be filled in the Holy Ghost. எங்களுக்கு பெரிய தேவை இருக்கும் போது Whenever we have a big நாங்கள் குடும்பமாய் பண தேவைக்காய் ஜெபித்ததே இல்லை. we do not pray for the money and the family prayer. நாங்கள் ஒரு நாளும் ஜெபிக்க மாட்டோம் பணத்துக்காக. Any day we do not pray for money. அந்நிய பாஷை பேசுவேன். We keep on speaking in tongues. ஆவியில நிரம்புவேன். We will get ourselves ஆவியில filled with the நிரம்புவேன். Spirit of God. ஆவியில We will நிரம்புவேன். always be filled in the Holy Ghost. ஆவியில நிரம்புவேன். We will be filled with the Holy சத்தமா Ghost. சொல்லுங்களேன். Say loudly. நல்ல ஆவியில நிரம்பி பிறகு Be filled in the Holy ஒரு Ghost. வார்த்தை சொல்லுவேன். I will say one word. ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன். The wonderful servant of God. I say. நான் சொல்லுகிறேன். I say. என் வார்த்தையின் படியே According to my இந்த word. தேதி என் பணம் வரும். At this particular date my money இந்த will தேதி come. என் பணம் வரும். At this particular date my money will come. அப்படி சொல்லிட்டு நான் தூங்கி விட்டேன். நல்லா தூங்கினேன். I slept very அவர் well. யாரு கையை பிடிக்கிறாரா? The Lord anoint whose hand? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையை பிடிச்சு The Lord upholds the anointed இருப்பு hand. தாழ்பாறை முறியடித்து The Lord will break the grates of வெண்கல bronze. கதவை உடைத்து He will cut into pieces the bars of iron. பொக்கிஷங்களை தருகிறார். He will give the treasures of darkness into you. அபிஷேகத்துல நிரம்புங்க. Be filled in the anointing. அபிஷேகத்துல நிரம்புங்க. Be immersed in the anointing. மாடா உழைச்சேன் ஓடா தேஞ்ச ஒண்ணும் நடக்கல சொல்லாத. ஆவியில நிரம்பு உன் பணம் வீடு தேடி வரும். Oh, don't say that I worked very hard but I did not get a single penny. But be filled with the anointing of the Holy Ghost. அபிஷேகம் Anointing. அபிஷேகம் Anointing. எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது. It always reveals the image of Christ in you. யார் கையிலும் கையேந்துவதில்லை. I will not show my hands to anyone. யாரிடத்திலும் கேட்பதில்லை. I will not beg to anyone. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். Someone special in me. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். Someone very very special in me. அவர் எனக்காக உன் தூக்கத்தை கெடுப்பார். He will destroy the sleep in you. அவர் எனக்காக அவர்கள் தூக்கத்தை கெடுப்பார். For my sake he destroys the sleeps of many persons. வேலைக்கு போறலாம் கை தூக்குங்க. நல்ல ஆவியில நிரம்புங்க. The one who goes to the work, lift up your hands. Be filled in the Holy Ghost. எம்டிக்கு உங்க முகத்தை காமிப்பாரு. The Lord will show your face to your MD. இந்த ஜூன் மாசம் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடு. The Lord is going to give an increment in your salary this forthcoming June. திடீர்னு அவர் வருவாரு. Suddenly he will come. இங்க வா. Come here. நீங்க பயந்து போவீங்க. நீங்க பயந்து போவீங்க. You will go in fear to him. சம்பளம் கூட்டப்படும். Your money will come. ஏன்? Why? அபிஷேகம். Anointing. அபிஷேகம். Because of your anointing. அபிஷேகம். Because of your anointing. அபிஷேகம். Because of the anointing. Who works in அபிஷேகம். Anointing. வெண்கல கதவை உடைக்கும். It will break the gates of வெண்கல bronze. கதவை உடைக்கும். It will break all the gates வெண்கல of bronze. கதவை உடைக்கும். It will break all the gates வெண்கல of bronze. கதவை உடைக்கும். It will break வெண்கல all the gates கதவை of உடைக்கும். bronze. It will cut into இருப்பு pieces the bars of தாழ்பார்களை iron. முறியடிக்கும். It will cut into pieces the bars of இந்த iron. அபிஷேகம் The anointing. கோரேஸ் மேல் இருந்தது. It was upon Cyrus. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். Today the Lord is going to anoint you. அடுத்த வாரம் நேரடியாய் ஒரு அபிஷேகத்தை பேச போகிறேன். The next week I am going to talk about a second anointing. தாவீதின் அபிஷேகம். The anointing of David. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். I have founded my servant David. கண்டுபிடித்தேன். I have found him. கண்டுபிடித்தேன். I found him. எதற்கென்றால் Why you know? அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். I anointed him. அபிஷேகம் பண்ணினவன் One who anointed us. தேவனால் அபிஷேகம் பண்ணினவன் The person who was anointed by Jesus. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பான். He will do the will of Jesus. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பேச போகிறேன். The next week I am going to speak. உங்களை அவர் கண்டுபிடிக்க போகிறார். Jesus is going to find you. சாமுவேல் எல்லா சகோதரரையும் பார்க்கிறாரு. Samuel looks at all the brothers. ஆனா கர்த்தர் சொல்றார் இவன் இல்லை. But Jesus said he is நான் not the ஒருவனை chosen one. வைத்திருக்கிறேன். I
have chosen a particular வருகிற முதல் person. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பதற்கு கண்டுபிடிக்க போகிறார். The Lord is going to find that special person. இந்த கோரேசை அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed Cyrus. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? How many of you all understand what I said? எல்லா கூட்டத்திலும் அபிஷேகம் அபிஷேகம் தான் சொல்லுவோம். In every meeting I say anointing, ஆனா anointing. அபிஷேகம் என்னது? But what is the meaning of anointing? நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பேன். To reveal the image of Christ in அவருடைய me. மகிமையை To பிரதிபலிப்பேன். reveal the glory of அபிஷேகம் Jesus in என்பது me. ஒரு வாழ்க்கை. Anointing is a life. என் வீடு அபிஷேகம் உள்ளது என்றது எப்படி தெரியும்? How they know that my family is an anointed? என் வீட்டிலே அபிஷேகம் இருக்கிறது. The anointing is my house. என் வீட்டிலே கிறிஸ்து பிரதிபலிப்பார். We should show Jesus in our house. ஆமென். Amen. கடைசியாக Finally, இந்த கோரேசின் அபிஷேகம் the anointing in Cyrus. 44 கடைசி வாசிங்க. Read chapter 44 and last verse. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். He shall perform all my pleasures. அபிஷேகம் வந்த பிறகு When a person get an anointing, கோரேசை குறித்து சொல்லுகிறார். he talks about Cyrus. திரும்ப வாசிமா. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் அவ கட்டப்படு என்று தேவாலயத்தை நோக்கி தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வான். The anointed person shall perform all that the Lord pleasures. என்ன பிரியமானதை செய்தான்? What pleasures he does? எஸ்ரா புத்தகத்திலே In the book of Ezra, வீட்டுக்கு போய் வாசிங்கள். go to your house and தேவாலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களை எழுப்பினான். he raises the people of God to build a church. அபிஷேகம் The anointing, தேவனுடைய ஆலயத்தை கட்டும். it will raise people to build தேவனுடைய a church. ஆலயத்தை கட்டும். It will build a church. கட்டப்படுவாய் சொன்னால் கட்டப்படும். When you say it has been built, it will be அவன் built. கட்டுகிறவன். He is the person who builds. அபிஷேகம் உள்ளவன் கட்டுகிறவன். A person of anointing will build. எப்படியாகிலும் என் சபையை நான் கட்டப் போகிறேன். Anyhow, I'm going to build my church. எப்படியாகிலும் என் திருச்சபையை கட்டப் போகிறேன். Somehow I'm going to build my church. கரங்களை உயர்த்தி கேளுங்களேன். Lift up your hands. என் திருச்சபையை நான் கட்டப் போகிறேன். I am going to build my church. என் திருச்சபையை நான் கட்டப் போகிறேன். I am going to build my அது church. தேவனுக்கு பிரியமாம். That pleases the Lord. என்னுடைய விருப்பத்தை அவன் செய்வான். He does whatever pleases me. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். I say at you, உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். that Jesus Christ gives an anointing இந்த in திருச்சபை நீங்கள் கட்டப் போகிறீர்கள். you. You are going to build this church. அநேக ஆத்துமாக்கள் நான் கட்டப் போகிறீர்கள். You are going to build many souls. ஜெபத்தினால் கட்டப் போறீங்க. Through prayer you are going to build it. பின்வாங்கி போறவங்களை நீங்க ஆதாயப்படுத்த போறீங்க. You are going to win the souls who have been எத்தனை பேருக்கு அந்த backslidden. அபிஷேகம் வேண்டும்? How many of you all need an கோரேசன் anointing? திருச்சபையை கட்டுவான். Cyrus will build the temple of God. அபிஷேகம் என்பது துள்ளி குதிப்பது மட்டுமல்ல, Anointing is not only keep on jumping. விழுந்து போனவர்களை எழுப்புவது, He is the anointed person will raise the fallen. உடைக்கப்பட்டவர்களின் காயங்களை கட்டுவது. They will heal the broken hearted. முடிவுக்குள் வந்திருக்கிறோம். They have come to the conclusion. சத்தமாய் கேளுங்கள். Keep on hearing. நான் மரிப்பதற்கு முன்பதாக Before I could die, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். I am going to accomplish the will of தேவனுடைய God. விருப்பம் என்ன? What is the will of God? என் ஆலயத்தை கட்டுங்கள். To build the temple of என் God. ஆலயத்தை கட்டுங்கள். Build the temple of God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of நீங்களே God. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of God. உடைக்கப்பட்ட ஆலயங்கள், The broken temple. நொறுக்கப்பட்ட ஆலயங்கள், The oppressed temple. பின்வாங்கி இருக்கிற ஆலயங்கள் The backslidden temple. கட்டப்படுவாயாக. It should be built. சொல்லுங்க, வாய் தந்து கட்டப்படுவாயாக. You shall say loudly, it should be built. கட்டப்படுவாயாக. You shall say, it கைகள் should be உயர்த்தி built. சொல்லுங்களேன். Lift up your hands. and ஒருவேளை pray. நீங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கலாம். Sometimes you may be at the back of the screen. ஒருவேளை நீங்கள் மறைந்து இருக்கலாம். Sometimes you may be hidden. ஒருவேளை பாஸ்டரோடு அதிக தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். Sometimes you may not be connected with the pastor. ஆனால் நீங்கள் எங்கேயோ இருந்து கொண்டு, But somehow and மறைவான somewhere திரையில இருந்து கொண்டு you may be out of the screen. ஆலயத்தை கட்டுங்கள். You can build the ஆலயத்தை temple of God. கட்டுங்கள். You can build the temple of சத்தமா God. கைத்துக்கு சொல்லுங்களேன். Say it loudly. ஆலயத்தை Say, கட்டுங்கள். I will be the temple of God. ஆத்துமாக்காய் ஜெபியுங்கள். Pray for
the soul. பின்மாற்ற ஆவிகளை நொறுக்கி ஜெபியுங்கள். We shall destroy the கர்த்தரின் ஆலயம் கட்டப்பட வேண்டும். The temple of God. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். This temple should be built. வேதம் சொல்லுகிறது, Bible says நீங்கள் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். you are being built like a temple. நீங்கள் மாளிகையாய் ஆலயமாய் கட்டப்பட்டு வர்றீங்க. You are being built like the temple of God. தூரமா இருக்காத, சர்ச்சுக்கு தூரமா இருக்காதீங்க. You should not be away from the temple of ஊழியத்துக்கு God. தூரமா இருக்காதீங்க. You should not be away from the service. உங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. You cannot stop doing the ministry. நான் தாவீதுடைய அபிஷேகத்தை குறித்து பேசும்போது சொல்லுகிறேன், Before I could talk about the anointing of David, I say உங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. you cannot stop the ministry. நீங்க அவருடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க. You will build the kingdom of அவருடைய God. ராஜ்யத்தை கட்டுவீங்க. You will build the kingdom of எப்ப God. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா, When you have the anointing. பாஸ்டர் என் ஊழியத்தை எடுத்துறாதீங்க பாஸ்டர். Pastor, don't take away என் the ஊழியத்தை ministry. எடுக்காதீங்க பாஸ்டர். Pastor, please. ஏன் நான் don't take கர்த்தருடைய away the ராஜ்யத்தை ministry. கட்டுகிறேன். Because I am going to build the kingdom of God. ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். The one who does the ministry establish the ஊழியம் kingdom செய்றவங்க of God. தேவ ராஜ்யத்தை கட்டுறாங்க. The one who does the ministry of God builds the. அவன் அபிஷேகம் பெற்றவன். He is an anointed person. அவன் அபிஷேகம் பெற்றவன். He is an anointed மீண்டும் person. சொல்லி முடிக்கிறேன். Once again I come to the ஊழியம் செய்கிறவர்கள் a person who does தேவனுடைய the ministry. ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். They are building the kingdom of அவன் God. என் ஆலயத்தை கட்டுவான். He will build my temple. நீங்க இந்த இந்தியா தேசத்திலே In this nation அவருடைய of ராஜ்யத்தை India, கட்டுவீர்கள். we are going to establish ஒருத்தர் the இங்க kingdom of God. இங்க இருந்து இந்த இடத்துல ஒருத்தர் எனக்கு ஊழியம் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. No one should say that I do not need the ministry in this place. நான் ஊழியத்தை எடுத்தாலும் நீங்க அழுது ஜெபிச்சு ஊழியத்தை வாங்குவீங்க. Even if I take away the ministry from you, you should shed எப்ப தெரியுமா? tears and take the எப்ப தெரியுமா? ministry. When எப்ப you know. தெரியுமா? When you உங்க know. மேல அபிஷேகம் இருந்தா, When you have the உங்க மேல anointing. அபிஷேகம் இருந்தா, When you are filled in the anointing. எனக்கு பாய் விரித்தாலும், Even if I put the mat. நான் பெருக்கினாலும், Even if I sweep the floor. ஒரு பாட்டு பாடினாலும், Even if I sing one song. ஆண்டவர் சொல்லுகிறார், Jesus says. அவன் என் ஆலயத்தை, அவன் என் ஆலயத்தை He will build my church. எங்கேயோ கட்டி He கொண்டிருக்கிறார். is building my temple அது somewhere. எனக்கு பிரியம். That pleases me. அதை தேவன் விரும்புகிறார். That pleases my Lord. எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்கிறான். He accomplished all that தம்பி pleases ஊழியத்தை me. விட்டுறாத. Don't leave your ministry. என்ன my வந்தாலும் beloved ஊழியத்தை brother. விட்டுறாத. Whatever happens, don't leave your உனக்கு ministry. டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தாலும் ஊழியத்தை விட்டுறாத. If the discipline action is taken upon you, don't என் stop அபிஷேகம் everything. Because the anointing, ஊழியத்தை செய்யும். it makes you to do the ministry. வேதம் சொல்தே, Bible அவர் says சவுலை தள்ளினார், he pushed away Saul. தாவீதை ஏற்படுத்தினார். He chose, he selected David. ஊழியத்திலிருந்து தள்ளப்படாத. Do not be pushed away from the ministry. முதல் வருஷத்து கடைசி வரைக்கும் From the first row to the last row. இந்த திருச்சபையில எத்தனை பேர் ஊழியத்தை விட்டவங்க இருக்கிறீங்க? Many of you all have stopped your ministry. ஊழியம் வேண்டான்னு விட்டவங்க இருக்கிறீங்க. Many of you all told that you do not need the ministry. திரும்ப ஆண்டுகிட்ட அபிஷேகத்தை கேளுங்க. Once again, plead to the Lord for the எல்லாரும் anointing. கண்களை மூடி ஜெபிப்போம். Everyone shall close our eyes. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Everyone shall close our eyes. அவருடைய and pray. அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்க. Lord, I need the anointing. அவருடைய அபிஷேகம் வேணும் கேளுங்க. Lord, fill me with the anointing. கெத்செமனே செய்தி மடல் வேண்டுமா? பாஸ்டர் விக்டர் ராஜமணி அவர்களின் ஆழமான வேத பாடங்கள் அடங்கிய செய்தி மடலை பெற்றுக்கொள்ள உடனே எங்களுக்கு எழுதுங்கள். கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை சமூக சேவை சிறுவர் இல்லம் இலவச தையல் பயிற்சி மையம். You were here before the world began. விதவைகள் பராமரிப்பு, Of all kingdoms, பார்வையற்றோர் உதவி மையம். உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி பாஸ்டர் விக்டர் ராஜமணி, கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை, 40C அப்பர் சாமி கோயில் தெரு, 5வது சந்து, தேரடி, திருவெற்றியூர், சென்னை 19. எங்கள் இமெயில் முகவரி victorrajamani@yahoo.com. எங்கள் தொலைபேசி எண் 00914425734648 மற்றும் 00914464577744. Our address, Pastor Victor
Victor Rajamani, Gethsemane Full Gospel Church, 40C Upper Sami Koil Street, 5th Lane, Theridi, Thiruvittur, Chennai 19. Our email address victorrajamani@yahoo.com. Our phone number 009144 25734648, 009144 6457 7744.